Hi friends, welcome to M.S.P from the movie M.S. இந்த வீடியோ என்ன பத்தி பார்க்க போறோம்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஃபுட் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க. பார்ட் 1 வீடியோ தான். அதுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோஸ் இன்னும் போடல. அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்க, நான் வீடியோட லாஸ்ட்ல பிக் பிளான்ஸ்லாம் இருக்கு, அதான் பார்ட் 2ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ப்ரோ பார்ட் 2 பிக் பிளான்ஸ்க்காக வெயிட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிக் பிளான்ஸ் மட்டும் நம்ம போடலாம். அடுத்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்றேன். உங்களுக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னா வெப்சைட்லயும் கேட்லாக்லயும் ஆல்ரெடி பிரைஸ் லிஸ்ட், பிளான்ட்டோட போட்டோஸ் எல்லாமே அப்டேட் ஆயிடுச்சுங்க. என்னென்ன புது வெரைட்டிஸ் வந்திருக்கு, எவ்வளவு ஹைட் இருக்குன்ற வரைக்கும் எல்லாமே அப்டேட் ஆயிடுச்சு. அங்க போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். வீடியோக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா அதுக்குள்ள பிளான் ஸ்டாக் ஆயிரும். ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கொண்டாந்துட்டு இருக்கோம். அதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்துட்டோம், அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்குள்ளே ஸ்டாக் காலி ஆயிருங்க. அதுதான். இப்போ வாங்க பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். நம்ம எம்எஸ்எஸ், எஸ்டி அண்ட் ப்ரொஃபஷனல்ல பண்ணிட்டு இருக்கோங்க. டீட்டெயிலா எல்லா வீடியோஸ்லயுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். பிளான்ஸ் எல்லாம் நம்ம எப்படி பேக் பண்றோம், எந்த மாதிரி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரூட் பிளான்ஸ், ஹைட் பிளான்ஸ் எல்லாமே எம்எஸ்எஸ்ல மட்டும் தான் அனுப்ப முடியும். மீடியம் சைஸ் 2.5 3 ஃபீட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எம்எஸ்எஸ் இது எஸ்டிலும் ப்ரொஃபஷனலையும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரொஃபஷனல் பார்த்தீங்கன்னா சாயில் மண்ணு கம்மி பண்ணாம நம்ம பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஃப்ரூட் பிளான்ஸும். வேணுன்றவங்க நீங்க அப்படியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நியூவா ஒரு மெத்தட் கொண்டாந்துருக்கோம். சரி வாங்க பிளான்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போறது வந்து ரம்பூட்டான்ல வந்து ரோங் கிரீன் வெரைட்டிஸ் வித் ஹோம் கிரவுண்ட் டேகோட இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட் ஹைட் இருக்கு. எல்லாமே பட்டிங் டைப் பிளான்ஸ் தான் வித் டேகோட இருக்கு. இதுல ரோங் கிரீன்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நமக்கு N18 நார்மலா தெரியும், நம்ம ஃப்ரூட்லாம் வாங்கி சாப்பிட்டுருப்போம். அது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஃப்ரூட்டா இருக்கும். அதை விட சைஸ் வைஸும் கலர் வைஸும் கொஞ்சம் பெருசாக வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா ரோங் கிரீன். இதுல பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நமக்கு N18ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ள சதை ரொம்ப கம்மியா இருக்கும். ரோங் கிரீன்ல பார்த்தீங்கன்னா சதை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இதுதான் இதோட ஸ்பெஷல். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி N18 ஆல்டர்னேட்டா இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய நட்டுட்டு இருக்காங்க. நல்லா மூவ்மெண்ட் இருக்க வெரைட்டி தான். இப்போ வந்து நமக்கு 4 ஃபீட்லயே வந்திருக்கு, 2 ஃபீட்லயும் பிளான்ட் வந்திருக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க வெரைட்டி தான். என்ன வெரைட்டின்னு வாங்க பார்க்கலாம். லாங்கன். லாங்கன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது டைமண்ட் லிவர் லாங்கன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் வந்திருக்கு. பிளான்ட் பார்க்கும்போது தெரியும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு 5ல இருந்து 6 ஃபீட் ஹைட் இருக்குங்க. பிளான்ட் நல்லா சூப்பரா புஷ்ஷியா வந்திருக்கு. பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு 2 3 பிரான்ச்சஸோட சூப்பராகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஸ்டாக் வந்திருக்கு. மினிமம் ஸ்டாக் தாங்க வந்திருக்கு. வேணுன்றவங்க குயிக்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே சூப்பரான வெரைட்டிஸ். பிளான்ட்ஸ் பார்க்கவே ஹெல்த்தியா இருக்கு. எல்லாமே 10 kg கவர்ல இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு பிளான்ட்ஸ். நல்லா கிராஃப்ட் எல்லாம் நல்லா சூப்பராகவே மோல்டான வெரைட்டிஸ் தான். இதை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன் வீடியோஸ்ல. அடுத்து என்ன கலெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா பெரிய செடின்னு சொல்ல மாட்டேன், பெரிய மரமே சொல்லலாம். அவ்வளவு பெரிய செடியா இருக்கு. இது பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வெரைட்டி அப்படின்னா லிச்சி தாங்க. லிச்சில பாத்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய பிளான்ட் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா நமக்கு இதுலயே டேகோடையும் போட்டிருக்காங்க. இது பிளான்ட் டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நமக்கு நுங்கு எப்படி சாப்பிடுறாங்க அந்த மாதிரி இருக்குங்க. இப்போ பாத்தீங்கன்னா நல்லா புஷ்ஷா சூப்பரான பெரிய பிளான்ட் வந்திருக்கு. நார்மல் சைஸ் பிளான்ட் 1.5 2 ஃபீட் பிளான்ட் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 5.5 ஃபீட், மினிமம் பாத்தீங்கன்னா 5 ஃபீட்ல இருந்து நமக்கு 6 ஃபீட் வரைக்கும் பிளான்ட்ஸ் இருக்கு. நல்லா புஷ்ஷாவே இருக்கு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறது ஒரே ஒரு பிளான்ட் தான். இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 20 kg பேக்ல இருக்குங்க. நல்லா புஷ்ஷா சூப்பரா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன டைப் பிளான்ட் அப்படின்னா நமக்கு வந்து கட்டிங் டைப் பிளான்ட். அடுத்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி ரெகுலர் வீடியோ கண்டென்ட் எல்லாமே பார்க்க முடியும். இந்த மாதிரி ரேர் கலெக்ஷன் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம வாங்கவும் முடியுங்க. சரி வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு மேங்கோ வெரைட்டில வந்து சக்கரை குட்டி மேங்கோ குட்டி குட்டியா வரும் இல்லைங்களா. சின்ன சைஸ்ல வரும், பார்க்கவே நல்லா கியூட்டாவும் இருக்கும், டேஸ்ட் வைஸும் சூப்பராகவும் இருக்கும். நிறைய பேர் ரொம்ப நாளா கேட்டிருந்த வெரைட்டி இப்போ பாத்தீங்கன்னா ரீஸ்டாக் வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம ஸ்டாக் கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 4 ஃபீட் 4.5 ஃபீட் ஹைட் இருக்குங்க. பிளான்ஸ் நல்லா சூப்பராகவே புது துளிரோட வந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே கிராஃப்டட் பிளான்ஸ் தான், நல்லா சூப்பராகவே மோல்ட் ஆயிருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா இப்போ ரீஸ்டாக் வந்திருக்கு. வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா எல்லா பிளான்ஸ் வந்திருக்கிறது எல்லாமே நான் வெப்சைட்லயும் கேட்லாக்லயும் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஹைட் வைஸும் சரி, ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணாம இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே அப்டேட் ஆயிருச்சு. நீங்க வேணுன்றவங்க நீங்க அங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலான்ற வரைக்கும் வெயிட்டிங், அதாவது ஃப்ரூட் பிளான்ஸ் வந்து வெயிட் பண்ணாதுங்க. நீங்க வேணுன்ற அளவுக்கு சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் டைம் மேங்கோங்க. தாய்லாந்து வெரைட்டி. அதுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு லாஸ்ட் டைம் பெரிய சைஸ் பிளான்ட் கொடுத்துருவோம். இப்பயும் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் பிளான்ட் வந்திருக்கு. மோல்ட்லாம் நல்லா சூப்பராகவே மோல்ட் ஆயிருக்குங்க. கீழே பாத்தீங்கன்னா கிராஃப்டட் தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ளவரிங்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பிளான்ட்ஸ்ல வந்து பூவோடய இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் இருக்கு. நல்லா புஷ் அடிஸ்டம் திக்னஸோட இருக்குங்க. டெரஸ் கார்டன் வைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் பிளான்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீனட் பட்டர் ஃப்ரூட்டுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6.5 feet ஹைட் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுலேயே மெச்சூரிட்டி பிளான்ஸ் தான், இதுலேயே ஃப்ளோர் எடுக்கக்கூடியது தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஸ்டாக் வந்திருக்கு. நல்ல ஹைட்டான பிளான்ஸ் வந்திருக்குங்க. ஸ்டெம்மும் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. இதெல்லாம் கட்டிங் டைப் அப்படின்றனால நமக்கு மினிமம் ஒரு 6 மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி மெச்சூரிட்டி பிளான்ஸ் தான். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் மங்குஸ்டின் பிளான்ட் பெரிய பிளான்ட் வந்திருக்கு, அதுவும் பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மங்குஸ்டிங்க தூக்க முடியலைங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 kg பேக்ல வந்திருக்கு. அடிஸ்டெம் ஏன் இந்த அளவுக்கு பெரிய பேக்ல எடுக்கணும்னா அடிஸ்டெம் நல்ல திக்னஸாக இருக்கும். அடிஸ்டெம் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கும் அந்த அளவுக்கு பிளான்ட் வந்து நல்ல ஹெல்த்தியாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4.5 feet, மினிமம் பார்த்தீங்கன்னா 4 feet 4.5 feet ரேஞ்சில் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் லீவ்ஸ் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாம பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபீல்ட் தாங்க வச்சிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து ஷேர் நெட்டோ இல்லை எதுவுமே போடல, எல்லாமே ஓப்பனில் தான் வச்சிருக்கோம். எக்ஸாட்டிக் ஃபுட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கு. ஆல்ரெடி போட்டிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் கொஞ்சம் க்ரோத் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துட்டோம். ஸோ இப்போ வெயில் வந்திருக்கும் போது பிளான்ஸ் நல்லா சூப்பராகவே க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து ஒரு வெயிலுக்கு செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க. ஸோ மார்னிங் டைம் ஏர்லி மார்னிங்கே எடுத்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு பனித்துளிலாம் சூப்பராக அழகாக தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அபியூங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3.5 4 feet 4.5 feet ஹைட் இருக்கு. ஸோ பிளான்ஸ் தனியாகவே எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோம் கிரவுண்ட் டேக் இருக்குங்க. ஸோ பிளான்ட் சூப்பராகவே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிப்பல் வெரைட்டி அபியூவில். ஸோ டேஸ்ட் வைஸும் சூப்பராகவே இருக்கும். ஸோ பிளான்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரோத் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 1 week ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. நியூ க்ரோத் எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பிளான்ட் ஹெல்த் வைஸும் பிளான்ட் பார்க்கவும் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு. ஸோ எல்லாமே ரெடி ஸ்டாக் இருக்குங்க. ஹைட் பிளான்ட்ஸ் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சம்பா. ஸோ வாட்டர் ஆப்பிள் சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் கிரீன் வெரைட்டிங்க, தாய்லாந்து வெரைட்டி, தாய்லாந்து கிரீன் சம்பா அப்படின்றது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பெரிய பிளான் கொண்டாந்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 feet ஹைட் இருக்கு, மினிமம் 4 feet இருக்குங்க. ஸோ பிளான்ஸ் நல்லா புஷ்ஷாக சூப்பராக இருக்கு. ஸோ பிளான்ஸ் எல்லாமே ஹைட்டாக கொடுக்குறீங்க, ரேட் அதிகமாக இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க. ஸோ பிளான்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கும் ஒர்த்தாகவே இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் மதட்டாவது நீங்கள் எங்கே வேணாலும் கேட்டுட்டு வந்து வாங்கிக்கலாம். ஸோ பிளான்ட் வைஸ் ரேட் வைஸும் நல்லா ஒர்த்தாகவே இருக்கும். ஸோ பிளான்ஸ் இப்போ வந்து எல்லாமே ஹைட் பிளான்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே வெப்சைட்லையும் கேட்லாகில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரீன் சம்பா. ரெட் வந்து நமக்கு வந்து ஒரு 2 feet இருக்கு, அது நான் வீடியோஸில் காட்டுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்ல தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஜாக்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3-4 வெரைட்டிஸ் பார்த்துருப்போம். ரொம்ப ரேர் கலெக்ஷன் வரைக்கும் பிராண்டட் வெரைட்டிஸ் டேக் போட்டிருக்கிறதும் பார்த்துருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வியட்நாம் சூப்பர் ஏர்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரூட்டோட வந்துருக்குங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3-4 பிளான்ஸ் தான் ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு குயிக்காக பர்ச்சேஸ் பண்ணவங்க மட்டும் தான் ஃப்ரூட்டோட கொடுக்க முடியுங்க. ஸோ பிளான்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 4 feet இருக்குங்க. 3.5 4 feet பிளான்ட் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாகவே புஷ்ஷாக இருக்கு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் காய் விடக்கூடாது. ஸோ ஒரு 1-1.5 இயர்க்கு மேலே பார்த்தீங்கன்னா விட்டு காய் விட்டீங்க அப்படின்னா காயோட சைஸும் நல்லா இருக்கும். பிளான்ட் வந்து நல்லா க்ரோத் ஆனதுக்கப்புறம் விட்டிங்கன்னா ஃப்ரூட் சைஸ் நல்லாவே வரும். ஸோ இப்போ விட்டிங்கன்னா நமக்கு ஃப்ரூட் பிளான்ட்டு கொடுக்குற நியூட்ரிஷன் எல்லாமே ஃப்ரூட் எடுத்துக்கும். ஸோ இப்போ இருந்தாலும் பிச்சு விட்டுலாம். ஸோ ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரூட்டோட கேட்குறீங்க, அதனால தான் ஃப்ரூட்டோட எடுத்துகிட்டு வரோம். நீங்கள் வாங்கி வச்சிங்கனாலையும் ஃப்ரூட்டை பிச்சு விட்டுருங்க. ஸோ ஒரு 1 year 1.5 இயருக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரூட் விட்டிங்கன்னா நல்லா சூப்பராகவே ஃப்ரூட் வரும். ஸோ இப்போ இது ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க. ஸோ மினிமமாக தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரூட்டோட வந்திருக்கு. ஸோ வேணுன்றவங்க குயிக்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், நிறைய பேர் ஃபுல் வீடியோ போடுங்க அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பிளான்ஸ் ஸ்டாக் ஆயிடுச்சுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் தான் இருக்குது, வேணுன்றவங்க குயிக்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்டோட இருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது ஐனிப்பழாங்க. ஸோ ஐனிப்பழாவில் ரெட்டு தாய்லாந்து வெரைட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பயுமே ஒரு 1 அடி 1.5 அடிக்குள்ளேயே தான் கிடைக்கும். மேக்ஸிமம் 1 அடி தான் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளான்ட் வந்து 2 அடி ஸ்டாக் வந்துருக்குங்க. ஸோ நீட்டாக சூப்பராகவே இருக்குது பிளான்ட்ஸு. இது எல்லாமே நமக்கு பட்டிங் டைப் பிளான்ட்ஸு. ஸோ இதோட இதை பற்றி நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் கிடைச்சது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வுட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10 சரிங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3000 ரூபாய்க்கு போகுமா. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வுட் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான வெரைட்டி. அப்படி இந்த வுட் எதுக்கு தான் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போட்டு கப்பல்லாம் செய்கிறாங்க இல்லையா, ஸோ அதுக்காக போகிற வுட்டு. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி சைட்லாம் இது வந்து பழத்துக்காக வைக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக வுட்டுக்காக நிறைய வச்சிருக்காங்க. ஸோ நானும் பார்த்துருக்கேன். ஸோ ரோட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஃப்ரூட் கிடைக்கும் சீசனில். ஸோ அது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வுட்டுக்காக தான் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த பர்பஸ் தான் நமக்கு ஃப்ரூட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பிளான்ஸ் வந்துருக்கு இல்லையா, சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ ஃப்ரூட்டும் டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். ஸோ நான் சாப்பிட்டதில் எனக்கு கிடைச்சதுன்னா சாப்பிட்றேன். ஸோ நீங்கள் சாப்பிட்டவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரூட்டோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி எல்லோ தான் நம்ம சைட்லாம் கிடைக்கும். ஸோ ரெட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நியூ வெரைட்டி இல்லையா, தாய்லாந்து வெரைட்டி. ஸோ இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, நானும் பார்த்தேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. இப்போ வந்து நமக்கு ஃப்ளோரோட கிடைச்சிருக்கு. அண்ட் 1 or 2ல பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சின்ன ஃப்ரூட்ஸும் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3.5 வந்து 4 feet ஹைட் இருக்குங்க. ஸோ எல்லா பிளான்ட்ஸுமே ஃப்ளோரோட இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெரஸ் கார்டனில் வைக்கிறதுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. ஸோ பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு பிளான்ட்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ஃப்ளவரோட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன புது அப்டேட்ஸ் வந்திருக்கு, என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோஸ் கலெக்ஷன்ஸும் ஆஃபர் வந்துருக்குங்க. ஸோ அதோட சேர்த்து பை பண்ணுறவங்களுக்கு பை பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கும் பார்சலுக்கும் மொத்தமே ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ போய் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ளவர் கலெக்ஷன்ஸும் நிறையவே வந்திருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.